மக்கள் 3வது இடம் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்க ராஜன் செல்லப்பா அண்ணன், அவர் வந்து இந்த பகுதியில் இருக்கவர், இந்த பகுதியில் பிறந்தவர், இந்த பகுதியில் அரசியல் பண்ணவர். அவரையே மக்கள் வந்து அவருடைய மதவாதத்தோடு அவர் விலை போனதனுடைய விளைவாக அவர் நிராகரிக்கப்பட்டார். 3வது இடம்ங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு. அவர் ஏனென்றால் தமிழக மண் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 26,000-30,000 ஓட்டில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா 3வது இடம் வர்றதுக்கு இதிலே தெரியணும் நம்மளை பொறுத்த மட்டும் மக்கள் மதவாதத்தை நிராகரிக்கிறார்கள் என்பது. இதே தான் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவிற்கு எதிராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு இங்கே திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகாவுடைய வேட்பாளர். ஆக மொத்தம் யார் வந்து மதவாதத்துக்கு ஆதரிப்போம் சொன்னாங்க ராஜன் செல்லப்பா, அவரை தோற்கடித்திருப்பது என்பது தாவேகா. இதெல்லாம் வந்து உண்மை, ரிசல்ட்ல வந்திருக்க உண்மைகள். தமிழக வெற்றி காலத்துக்கு ஆதரவு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து திமுக முதுகில் குத்தியுள்ளது. திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முதுகில் குத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக செய்தி தொடர்பாக சரவணன்லாம் பத்திரிகையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பதை அரசியல் விவகார குழு